ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் 4 வந்துட்டோம். சாப்டர் 5ல பார்ட் 4 வந்துட்டோம். அதாவது திஸ் இஸ் a ஃபைனல் பார்ட். ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் தட் இஸ் ஹோல் அண்ட் ஹோல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் பிளானிங் இந்தியால. பிகாஸ் இந்த பாட்டு தான் இப்போ கண்டெம்பரரியா யூஸ் ஆகும். ஸோ இந்த பாட்டை நீங்க ஃபுல்லா இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த பாட் கூட நீங்க வேக கவனிச்சிருக்கலாம், ஆர் ஃபுல்லா கவனிச்சீங்கனாலும் உங்களுக்கு தான் யூஸ். பட் இது நீங்க கண்டிப்பா ஃபுல்லா கவனிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நித்தி ஆயோகோடைய ஃபர்ஸ்ட் நித்தி அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சரிங்களா? ஏன் இந்த நித்தி ஆயோக் வருது, ஃபர்ஸ்ட் எப்போ வந்துச்சுன்றத நம்ம பார்க்கலாம். ஜனவரி 1, 2015. ஓகேங்களா? இந்த நித்தி ஆயோக் செட்டப் பண்றதுக்காக ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கும் இல்லைங்களா? அந்த டாக்குமெண்ட்ஸ்ல எதுக்கு நித்தி ஆயோக் செட்டப் ஆச்சு அப்படின்றதுக்கான ஒரு கரெக்ட் ரீசன் சொல்லல. ஆனா இதனால இந்தியாவுக்கு எவ்வளவு ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு பிளான், இதனுடைய ரோல், ஃபங்க்ஷன் எல்லாமே டீடைல்டா சார்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? நம்மளுடைய எக்கனாமி வைஸும் சரி, பொலிட்டிக்கல் வைஸும் சரி, நம்மளுடைய டெமோக்ரஸியும் சரி, ஒரு சேஞ்சிங் நடந்துட்டு இருக்குது. ஒரு டெவலப்டு பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பிளானிங் கமிஷன் என்ற ஒரு ஓல்டு பாடியில இருந்து இப்போ நம்ம நியூவர் ஒன்னுக்கு வரணும். அதுதான் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் இஸ் நம்ம கண்டெம்பரரியில தான் இருக்குன்றதுக்கான ஒரு இட் வில் என்ஷூர் அஸ். பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக்ன்றது ஒரு திங்க் டேங்க் அப்படின்றாங்க. யோசனை டேங்க்னா என்னது? ஒரு யோசனை செய்கின்ற ஒரு இடம். சரிங்களா? ஜாயிண்ட் பர்சியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எல்லாமே they will establish, they will monitor the progress, they will implement. so இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நித்தி ஆயோக் நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாங்க. the development of helping the government in development of national. ஓகேங்களா? so இதுதான் நித்தி ஆயோகோடைய வேலை. டிரான்ஸ்ஃபார்மிங் த டெவலப்மெண்ட் அஜெண்டா ஆஃப் இந்தியா, ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். சரிங்களா? இதுக்கு நித்தி ஆயோக் ஹெல்ப் பண்றாங்க. ஃப்ரம் பிளானிங் டு நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன். பிளானிங்ல இருந்து நிதிக்கு போயாச்சு. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம சேஞ்சிங் கான்டோர்ஸ் ஆஃப் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா என்ன நம்மளுடைய நாட்டுல சேஞ்சஸ். நான் சொல்லியிருந்தேன், இப்போ சேஞ்சஸ்னாலதான் நிதி ஆயோக் நம்ம எடுத்துக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தோம். சொல்ற என்ன சேஞ்சஸ்ன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி த லூசர். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க, என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டெமோகிராஃபிக் ஷிஃப்ட். டெமோகிராஃபிக்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், மக்கள் தொகை சொல்லலாம். சரிங்களா? இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு 3-fold இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு கம்பேரிட்டிவ்லி பிளானிங் கமிஷன் இருந்தப்போ. அதாவது 121 crores ரீச் ஆயிட்டு இருக்குன்றாங்க. அர்பன் இந்தியால பாத்தீங்கன்னா 30 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுலதான் மொத்த இந்தியாலேயே 55 crore யூத், அதாவது 55 crore people யூத்ஸ்ன்றாங்க. அதாவது 35 வயசுக்கு கீழே இருக்கவங்க. சரிங்களா? which is more than 1.5 times the total population of the country. then with increasing levels of development, literacy. so population அதிகரிக்கும் போது டெவலப்மெண்ட் வருது, லிட்ரஸி வருது, கம்யூனிகேஷன் வருது. சரிங்களா? அதாவது நம்மளுடைய தேவைகள் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸ்கார்சிட்டி, சர்வைவல் டு சேஃப்டி அண்ட் சர்ப்ளஸ், இந்த மாதிரி விஷயங்களும் வருது. ஸோ இந்த மாதிரி டெமோகிராஃபிக் ஷிஃப்ட்ன்றது இட் வில் கீப் ஆன் பீயிங் டைனாமிக். ஸோ சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எக்கனாமிக் ஷிஃப்ட்னு சொல்லும்போது கண்டிப்பா அது நடந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ 10,000 கோடியில இருந்து 100 லட்சம் கோடிக்கு நம்ம வளர்ந்திருக்கோம்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அக்ரிகல்ச்சருடைய பங்கு ஜிடிபில இருந்து ரொம்பவே டிராமாட்டிக்கா டிராப் ஆயிருக்கு. 50%ல இருந்து 15% குறைஞ்சிருக்கு. 50ல இருந்து 15% குறைஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். பிளான் சைஸ் ஆஃப் 43 lakh crore ஆஃப் தி 12th பிளான் dwarfs the plan size of 2400 crore ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பிளான். சரிங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம்
நடக்குது. எக்கனாமிக் அப்படின்னு சொல்லும்போது இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். சரிங்களா? பிளானிங் கமிஷன் டைம்ல இருந்தப்போவும் இப்போ இருக்கிற ஷிஃப்ட் அண்ட் ஷீர், அதாவது இப்போ இருக்கிற ப்ராசஸ்க்குமே வந்து தே நீட் அ டெவலப்டு பாடி, அதாவது நித்தி ஆயோக் கண்டிப்பா தேவை. Shift in the private sector. So, the role of the government in it has undergone a paradigm shift, driven by an increasingly open and liberalized structure. India's private sector has matured into a vibrant and dynamic force. பார்த்தீங்கன்னா டைனாமிக் சொன்னது இட் ஹாஸ் சேஞ்சிங் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? நேஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வேணும்னா அது வெறும் பப்ளிக் செக்டர் கையில மட்டும் இருக்கக்கூடாது, பிரைவேட் செக்டர் கையிலுமே வேணும். இது இன்னொரு விஷயம் ஏன் சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டர்பிரினர் ஸ்பிரிட் எல்லாருக்குமே இருக்கணும். ஒரு ஸ்மால் விஷயமா, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு ஒரு நல்லது தானே, எல்லாருக்குமே எம்ப்ளாயபிலிட்டியை கிரியேட் பண்ணுது இல்லைங்களா? ஸோ லார்ஜ் கார்பரேஷன்ஸும் இதனால ஃபிளரிஷ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரீஸ் அப் கவர்மெண்ட்டை வந்து ஃப்ரீஸ் அப் பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரீஸ் அப்னா ஃப்ரீஸ் ஒரேறது கிடையாது, ஃப்ரீ அப் அது மாதிரி கவர்மெண்ட்டை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், ப்ராஃபிட், இன்வெஸ்ட்மெண்ட், இதுல இருந்தெல்லாம் வந்து வி ஹாவ் ஹெல்ப் டு, அதாவது லெட் தெம் கான்சென்ட்ரேட் ஆன் அதர்ஸ். சொசைட்டல் விஷயத்துல எல்லாம் அவங்களை கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கும். எதுனா ஃபுட், நியூட்ரிஷன், ஹெல்த், எஜுகேஷன், லைவ்லிஹுட், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் சேஞ்சிங் கான்டோர். ஃபோர்ஸஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷன் எப்போ நமக்கு இந்த மாடர்ன் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், மீடியா, நெட்வொர்க், இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்துச்சோ அப்பவே வந்து இந்தியாஸ் எக்கனாமிக் ஆக்ஷன்ஸ் கான்ட்ரிபியூட் டு த குளோபல் டைனாமிக்ஸ். while our economy also get influenced by the happenings away from us. சரிங்களா? நம்மளோட எக்கனாமிக் அதெல்லாமே வந்து குளோபலா நடக்கிற விஷயங்கள்ல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதே போலதான் நம்மளுடைய குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஃப்ரேம்வொர்க் பாலிசி மேக்கிங் டுகெதர் வித் ஃபங்க்ஷனிங் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் நீட் இன்கார்பரேட் த ரியாலிட்டி ஆஃப் அவர் கண்டினியூவிங் இன்டகிரேஷன் வித் த குளோபல் எக்கனாமிக் சிஸ்டமோடைய நம்மளோட இன்டகிரேஷன் இருக்கணும். ஸோ ஃபோர்ஸஸ் ஆஃப் குளோபலைசேஷன். சரிங்களா? குளோபலைசேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். இட் இஸ் தேர் இன் யுவர் சிலபஸ். சரிங்களா? ரோல் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து வி வேர் டிபெண்ட் அப்பான் ஒன்லி த சென்டர் ஹேஸ் த, நம்ம வந்து ஜஸ்ட் மியர் அப்பண்டேஜஸ் ஆஃப் தி சென்டர்ஸா இருந்தோம். அப்படின்னா என்னன்னா சென்டர் சொல்றதே கேட்டுட்டு இருந்தோம். பட் நவ் ஆஸ் ஃபார் அஸ் இட் கன்சர்ன், வி ஆர் த சென்டர் கிட்ட இருந்துட்டு ஸ்டேட் ஹேஸ் பிகம் த ஆக்சுவல் டிரைவர்ஸ் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட். The development of states must thus become the national goal. Okay. So next is technology paradigm. Technology paradigm அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. டெக்னாலஜி பேரடம் எல்லாருக்குமே என்ன சொல்றது, டெக்னாலஜி இஸ் பிளேயிங் அ வைட்டல் ரோல். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சேஞ்சிங் கான்டோர்ஸ் ஆஃப் இந்தியான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய நிலைமை மாற மாற டெக்னாலஜியுமே அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது. என்ன டெக்னாலஜி அதிகரிக்குது, இதனால நமக்கு என்ன ஒரு மாற்றம் அப்படி ஏற்படுது, இதுக்கும் நித்தி ஆயோக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ இன்டர் ரிலேட் பண்ணி நம்ம படிக்கணும். சரிங்களா? இப்போ வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சு. அது வந்ததுலேருந்து we can access anything from the browser. அதாவது ஒரு இடத்துல இருந்துட்டு நீங்க அடுத்த நாடுல என்ன நடக்குதுன்றது கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ as far as it developed, when we have some space to search for something happening in அதர் சைடு, அதாவது அதர் எண்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இங்க உட்காந்துக்கிட்டே கூட பண்ணலாம். அப்படி இருக்கும் பொழுது it is really needed for our government. டிரான்ஸ்பரன்சின்றது ஒன்று வந்துடுது இல்லைங்களா? ஸோ வாட் எவர் த திங்ஸ் த கவர்மெண்ட் இஸ் டூயிங், இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட்லி விசிபிள் டு அஸ். சரிங்களா? ஒரு பட்ஜெட்டாக இருக்கட்டும், ஒரு டெசிஷன்ஸாக இருக்கட்டும், ஆஸ் ஃபார் அஸ் பீப்புள் ஆர் கன்சர்ன்டு. சரிங்களா? நம்மளும் தானே அந்த பட்ஜெட்டில் இருக்கோம், நம்மளுடைய டேக்ஸில் தானே செய்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் பிளேஸ் அ
this technology is playing a more role for their transparency. So whatever the things that they are doing a transaction, it is at the time, at the second, it is available in the internet. So another thing is it makes the government more accountable. So whatever the things that they are doing on behalf of us, at the அந்த மாதிரி விஷயம் நம்மளுடைய சார்பா என்னெல்லாம் பண்றாங்களோ அதுவுமே நமக்கு இருக்கு. தட் இஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ வி ஹாவ் த ரைட்ஸ் டு ஸ்க்ரூட்டினி த கவர்மெண்ட் தட் வாட் தே ஆர் டூயிங், அவங்க என்ன பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தெர் ஆர் சம் ஸ்கீம்ஸ், அந்த ஸ்கீம்ஸில் எத்தனை பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்கேம் வந்தது பார்த்தீங்களா, கிசான் ஸ்கேம்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கேம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பட் அது யாருக்கு போய் சேர்ந்துருக்குது அப்படின்றதும் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ தெர் இஸ் அ டிரான்ஸ்பரன்சி இன் இட், சரிங்களா. ஸோ ராங் ஃபார்மர்ஸ், அதாவது டேக்ஸ் பேயர்ஸ், ஸோ ஹூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த ஸ்கீம், அவங்களுக்குலாம் வந்து மிஸ் அலோகேட் ஆயிருக்கு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிருக்கு. அது கண்டிப்பாக பாருங்க, தெரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ இஷ்யூ. I will give it as the example because டே டு டே நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது. பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இட் செல்ஃப் இஸ் அ கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இட் ஹாஸ் அ வாஸ்ட் டெவலப்மெண்ட். அப்பார்ட் ஃப்ரம் த ஹார்ட் காப்பி ஆஃப் பேப்பர் வி கம் டு நோ மெனி திங்ஸ். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டை ரொம்பவே எஃபிஷியன்சியாகவும் ஆக்குது, சரிங்களா. எப்படி எஃபிஷியன்சி ஆக்குது டெக்னாலஜி அப்படின்னா, த டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் த கவர்மெண்ட் டு ஸ்க்ரூட்டினி. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் த ஃபேக் மெடிசன்ஸ் தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் த மெடிக்கல் ஷாப்ஸு, போலியான எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணுறது, நிறைய ஆன்லைன் கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் வருது. மேபி investment ஆகலாம், so maybe an application, everything is becoming online and the technology is, that is what I'm saying, a changing contour of India. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ப்ளீஸ் 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 டோன்ட் ஸ்கிப் இட். இதையும் நான் இன்னொரு பார்ட்டாக போட்டேன்னா உங்களுக்கு தான் இதுவாகிடும். ஸோ நித்தி ஆயோக்ன்றது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் கவனிக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, to say that is what are all the functions they are doing. இது வரைக்கும் பார்த்தது சேஞ்சிங் கான்டோர்ஸ். இப்போ பார்க்க போகிறது என்னதான் அங்கே நடக்குது நித்தி ஆயோக்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றுனா பார்க்கலாம். கோஆப்ரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், சரிங்களா. பிரைமரி பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆப்ரேஷனலைசிங், நம்மளுடைய நாட்டுடைய பிரைமரி பிளாட்ஃபார்ம்ன்றாங்க நித்தி ஆயோக் தான். எதுக்கு அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், சரிங்களா. ஃபெடரலிசம்னா என்னது, சென்ட்ரல், ஸ்டேட்டு, பஞ்சாயத்து லெவல். ஸோ இந்த ஃபெடரலிசம்க்கு கோஆப்ரேட்டிவாக நடக்கிறதுக்கு, கம்பைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நிதி ஆயோக் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது, சரிங்களா. யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து எடுக்கிறாங்க, சரிங்களா, முடிவு. கம்பைன்ட் அத்தாரிட்டி, இவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் மூலியமா வர ரிசல்ட் தான் நிதி ஆயோக் நமக்கு சொல்லுவாங்க, சரிங்களா. this will be by means of systematic and structured interactions between union and state government. ஸோ இதுதான் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். எப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆயோக் இஸ் சப்போஸ் டு ஃபர்தர் திஸ் கோஆப்ரேஷன் வித் என்ஹான்ஸ்டு வைப்ரன்சி, த சென்டர் காம்படிட்டிங் வித் த ஸ்டேட்ஸ் அண்ட் வைஸ் வர்சா, ஸ்டேட்ஸ் கம்பீட்டிங் வித் ஈச் அதர் இன் ஜாயிண்ட் பர்சியூட் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட். நேஷனல் டெவலப்மெண்ட்ல காம்படிட்டிவ்ஸ் இருக்கணும், ஜெலஸ் தான் இருக்கக்கூடாது, சரி. இதில் ஜெலஸ்ன்னு கிடையாது, பிகாஸ் வி ஆர் இன் யுனைடெட் பிளேஸ். ஸோ தெர் வில் பி காம்படிட்டிவ்னஸ். அதை வந்து நித்தி ஆயோக் அப்படின்ற ஒரு பாடி மூலியமா என்ஷூர் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ நிதி ஆயோகோடைய பிரைமரி வேலையே வந்து ஒரு நேஷ்னல் பாலிசி ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு, அதாவது அதுக்கான டைம், டார்கெட்ஸ், குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் டார்கெட்ஸு, இதெல்லாமே வந்து சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்ஸை வச்சு டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுப்பாங்க. நித்தி ஆயோக்
வந்து கான்ஸ்டியூஷனல் பாடியா இல்லையா அப்படின்றது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெதர் இட் இஸ் ஸ்டாச்சுட்டரி ஆர் நாட் அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இல்லை நானே சொல்லிடுறேன், இட் இஸ் நாட் அ ஸ்டாச்சுட்டரி பாடி, இட் இஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நித்திக்கு என்னன்னு ஸ்டார்ட் ஆகுதுல, நோ நாட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இட் இஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ நெக்ஸ்ட் திங் ஷேர்டு நேஷ்னல் அஜெண்டா அப்படின்னா வந்து நம்ம நேஷ்னல் டெவலப்மெண்ட் பாலிசிஸ்லாம் ஃபார்முலேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நித்தி ஆயோக்ல. அந்த டெவலப்மெண்ட் பாலிசிஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ ஷேர் பண்ணுறாங்க. ஸோ வெறும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். சரிங்களா? ஸ்டேட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அட் தி சென்டர். ஸ்டேட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ். ஸோ நிறைய வந்து ஸ்டேட் டெவலப்மெண்ட் தான் ஒரு நேஷனுடைய டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டாமினேட்டட் ஸ்டேட் வந்து ஃபாலோவர் அந்த மாதிரி ஒரு கேஸில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாங்க. ஸ்டேட்டுடைய டெவலப்மெண்ட் தான் ஒரு நேஷனுடைய டெவலப்மெண்ட்ன்ற மாதிரி ஸ்டேட்ஸுக்கு தேவையான எய்ட்ஸு, கன்சல்டன்சி சப்போர்ட்டு இதெல்லாமே வந்து சென்ட்ரல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது இது வந்து கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இதை வந்து இதுக்கும் நித்தி ஆயோக்கும் என்ன சம்மந்தம்னு உங்களுக்கு கேள்வி எழுந்திருக்கும். என்னன்னா மினிஸ்ட்ரி, ஸ்டேட் மினிஸ்ட்ரிஸும் சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸையும் கம்பைன் பண்ணி அவங்களுடைய ஐடியாஸ், சப்போர்ட் இதெல்லாமே வந்து they deliver not only ideas, consultancy but also the sector or money wise, schemes wise. Okay, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்னு சொல்லும்போது இட் ஸ்டார்ட்ஸ் அட் த வில்லேஜ் லெவல். வில்லேஜ் லெவல்ல இருந்து தொடங்குது. formulate credible plans at the village level which are progressively aggregated up the higher levels of the government. கீழிருந்து மேலே போகிறது தான் நல்லதுன்னு சொல்லி இந்த நிதி ஆயோக் அப்படின்ற திங்க் டேங்க் தே ஆர் டூயிங். என்னன்னா தே ஆர் ப்ரொவைடிங் அ டிஸ்கிரிஷனல் ரோல் இன் சார்ட்டிங் த ஃபியூச்சர் ஆஃப் தி நேஷன். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்ன்ற ஒரு விஷயத்தில் நிதி ஆயோக் ரொம்பவே விடாப்பிடியாக இருக்கிறாங்க. சரிங்களா? பிளான் கிரியேட் பண்ணிடுறாங்க. அதை வந்து வில்லேஜ் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். லோக்கல் கவர்மெண்ட்ஸை வந்து எம்பவர் பண்ண முடியும் இதனால. சரிங்களா? இந்த மெக்கானிசம்க்கு அவங்களுமே வந்து தே ஆர் ஆல்சோ வில்லேஜ் லெவல்ல இருந்தும் தே ஆர் மோர் அக்கௌண்டபிள் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பிளானிங். ஸோ ஒரு பிளானிங் அப்படின்னு சொன்னால் வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்ல வரேன். சரிங்களா? சிம்பிள் வேர்ட்ஸில் த வில்லேஜ் லெவல் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் டூயிங் இட். இதில் எதுனா டவுட் இருந்தால் கேளுங்க. விஷன் அண்ட் சினாரியோ பிளானிங். என்னது இது விஷன் அண்ட் சினாரியோ பிளானிங் அப்படின்னா ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், செக்டார்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தோடைய ஃபேக்டரிங் all possible alternative assumptions and counterfactuals. அதாவது ஒரு விஷன்னு சொல்லும்போது என்ன விஷன், நமக்கு என்ன வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷனாக இருக்கட்டும், எக்கனாமிக் வைஸ் எவ்ரி திங். தென் சினாரியோ பிளானிங். ஸோ நம்மளுடைய இவங்க நிதி ஆயோக்ன்றவங்க டிரைவர்ஸ் ஆஃப் தி நேஷனல் ரிஃபார்ம்ஸ் அஜெண்டானே சொல்லலாம். சரிங்களா? என்னெல்லாம் நமக்கு வந்து ரிசோர்ஸஸ் இருக்குது, அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி நம்மளுடைய சினாரியோ இருக்குது, இது எல்லாத்துக்குமே வந்து பிளான் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ரஸ் அண்ட் எஃபிகசிக்கு தே மேக் அ வெரி ப்ரோக்ரெசிவ் பிளான்னே சொல்லலாம். விஷன் அண்ட் சினாரியோ பிளானிங். சரிங்களா? இட் இஸ் எவால்விங் ட்ரெண்ட்ஸ் அண்ட் அட்ரஸிங் எமர்ஜிங் சேலஞ்சஸ். அதாவது ஒவ்வொரு சினாரியோக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சேலஞ்சஸ் வரும். ஸோ அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான திங்க் டேங்காக நித்தி ஆயோக் வேலை செய்யுது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே மேக் good initiatives, all development initiatives of the government of India and the states. New body would be ideally suited for the same. New body na enadhu? நிதி ஆயோக் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டொமைன் ஸ்ட்ராட்டஜிஸ்.
டொமைன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா வந்து டு அசிஸ்ட் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் தேர் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் டெவலப்மெண்ட் பிளானிங் அஸ் வெல் அஸ் ப்ராப்ளம் சால்விங் நீட்ஸ். இப்போ ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு தேவைப்பட்டாலும் நிதி ஆயோக் ஹெல்ப் பண்ணுறாங்க. ரிசோர்ஸ் ப்ராப்ளம் சால்விங்னா என்ன வரும், ரிசோர்ஸ்க்கு தான் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்கான ரெசல்யூஷன்ஸும் நிதி ஆயோக் சொல்லுவாங்க, டெவலப்மெண்ட் பிளான்ஸுமே நிதி ஆயோக் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சவுண்டிங் போர்ட்னா என்னமா, கவர்மெண்டோடைய பொசிஷன், அப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் கான்ட்ரிபியூட்ஸ் இன் த எக்கனாமி. சரிங்களா, தட் இஸ் கவர்மெண்டோடைய விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி தவறாக செய்கிறீங்க, இந்த மாதிரி திருத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணுறது. சரிங்களா, ஸோ நெட்வொர்க் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ், நித்தி ஆயோக்ல எக்ஸ்பர்டைஸ் இருக்காங்க. ஒவ்வொரு பிளான் செய்யும் போதும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எக்ஸ்பர்டைஸோடைய நாலேஜ் தேவை. டெக்னாலஜி ஸ்கீமாக இருக்கட்டும், ஒரு ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், வாட் எவர் த ஸ்கீம்ஸ் தட் தே ஆர் இன்வால்விங், தேர் இஸ் அ நீட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் டு கிவ் சம் கைண்ட் ஆஃப் டெசிஷன்ஸ் ஆர் கிவ் சஜஷன்ஸ். ஓகேங்களா, ரிக்வேதால ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அது நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வில் ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின். I will tell you now. Let us welcome noble thoughts flowing in from all the directions. பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் எழுதும்போது இந்த ஒரு பாயிண்ட்டையும் கோட் டவுன் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நாலேஜ் அண்ட் இனோவேஷன் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிதி ஆயோகோடைய ஃபங்க்ஷனை. நாலேஜ்ன்னு சொல்லும்போது எஸ், நம்ம ப்ரீவியஸ் பாயிண்ட்ல பார்த்த மாதிரி தான் எக்ஸ்பர்டைஸோடைய நாலேஜஸ் இருக்கும். ஜென்ரல் நாலேஜஸ், ஒரு விஷயம்னு எடுக்கும்போது அதை பற்றின நாலேஜ் இருக்கவங்களால மட்டும்தான் அந்த டிசிஷன்ஸ் எடுக்க முடியும், இல்லைனா இட் வில் ஃபால் டவுன். இனோவேஷன் ஹப், இனோவேட்டிவாகவும் இருக்கணும். சரிங்களா, தே ஹாவ் டு மானிட்டர், தே ஹாவ் டு மேக் ஆல் த சார்ட் ஆஃப் பிளான். இட் இஸ் லைக் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் இதில் இருக்குது. இதில் எதுனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஹார்மோனைசேஷன், நான் படிக்கிறது உங்களுக்கு புரியுதா பாருங்க. To facilitate harmonization of actions across different layers of the government, especially when involving cross-cutting and overlapping issues across multiple sectors through communication, coordination, collaboration, and convergence among all the stakeholders. The emphasis will be on bringing all together to an integrated and holistic approach to development. ஒன்றுமே இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நித்தி ஆயோடைய வேலை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டை வந்து ஒன்றிணைக்கிறது மீன்ஸ் அவங்களுடைய ஐடியாஸை கொண்டு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி இதுவாக மாற்றுறது பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் ஹார்மோனைசேஷன் இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈவன் அ ப்ரைவேட் செக்டார் இந்த மாதிரிலாம் வந்து கொலாபரேட் பண்ணும்போது தான் we will get a nice output or nice outcome இல்லைங்களா. ஸோ ஓவர்லேப் ஆகாமலேயும் இருக்கணும். இந்த இஷ்யூஸ் எல்லாமே தகர்க்கிறதுக்கு, கம்யூனிகேஷன் கோஆர்டினேஷனுக்கெல்லாம் நிதி ஆயோக் இஸ் பீங் அ பிளேஸ் ஃபார் ஹெல்பிங். சரிங்களா, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் சொல்லிட்டு தனியாகவே வந்துருச்சு. இன்டர் டிபார்ட்மெண்டலாக இருக்கட்டும், அதாவது மினிஸ்ட்ரிஸ்குள்ளேயேவா இருக்கட்டும், ஆர் அந்த டிபார்ட்மெண்ட், ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எதனா பிரச்சனையாக இருக்கட்டும், இன்டர் ஸ்டேட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் ஸ்டேட் இஷ்யூஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து ஃபெசிலிட்டேட்டிங் கன்சென்சஸ் அக்செப்டபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு ஆல், that is they will bring clarity and speed in execution. Next, coordinating interface with the world. என்னன்னா strategically harnessing global expertise and resources in India's developmental process coming in across nations. அதாவது மல்டிலேட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸையும் நம்மளுடைய நாட்டு இதுவையும் இன்டர்லிங்க் பண்ணுறதுக்கு நிதி ஆயோக் இஸ் பீயிங் அ கிரேட், அதாவது ஹெல்பிங் பாடி. இன்டர்னல் கன்சல்டன்சின்னு சொல்லும்போது கன்சல்டன்சி ஃபங்க்ஷன் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் டிசைன், ப்ரொவைடிங் frameworks to basic design principles such as decentralization, flexibility and focus on result. ஒரே இதுவே திருப்பி வரும், வேற எதுவும் கிடையாது. அதாவது சென்ட்ரல் ஸ்டேட்டை வந்து கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. சரி,
Capacity building is nothing but building and technology upgradation. Governments benchmarking with latest global trends in வரும்போது we have to update இல்லையா. ஸோ அதுக்கான கெப்பாசிட்டி பில்டிங், நேஷனுடைய கெப்பாசிட்டி பில்டிங்க்கும் நிதி ஆயோக் சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். ஸோ இந்த ஒரு வார்த்தையை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். தெர் இஸ் அ ஆர்கனைசேஷன் ஃபார் மானிட்டரிங் அண்ட் எவாலுவிங், இண்டிபெண்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ்லாம் பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த நித்தி ஆயோக் வரும்போது அந்த வேலையும் இவங்களே பண்ணுறாங்க. பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ப்ராஜெக்ட்ஸ், எவாலுவேஷன் ஒர்க்ஸ். ஸோ நான் பேசுறது உங்களுக்கு கரெக்டாக புரியுதா இல்லையான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. என்னோட டீச்சிங் உங்களுக்கு புரியல இல்லை இஃப் யூ ஃபீல் லைக் ஐ ஹாவ் டு சேஞ்ச்னா உங்களுடைய ஃபீட்பேக்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம அடுத்ததில் போகலாம். த கைடிங் பிரின்சிபலாகவும் இருக்குது சரிங்களா. நம்மளுடைய நித்தி ஆயோக் வந்து தே கைட் அஸ், பீயிங் அ கைட் டு அஸ். இதுதான் வந்து சுவாமி விவேகானந்தா என்ன சொல்ல வர்றாருன்னா, டு என்கரேஜ் எவ்ரி ஒன் இன் எ ஸ்ட்ரகிள் டு லிவ் அப் டு ஹிஸ் ஓன் ஹையஸ்ட் ஐடியா. ஸோ சஸ்டைனபிள்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஈக்குவட்டபிள் அண்ட் சஸ்டைனபிள்காகவும் நித்தி ஆயோக் ஹோலிஸ்டிக், ஆல் இன்க்ளூசிவ், ஆல் அரவுண்ட், ஆல் பெர்வாசிவ் இதை ஒரு இதுவாக வச்சு தே கைடஸ் நிதி ஆயோக். அந்தியோதயா அப்படின்னா அந்தியோதயா இஸ் a scheme, upliftment of the poor, marginalized and downtrodden. இவங்களுக்காகவும் நிறைய they make some kind of schemes. Nothing is more dreadful, painful than povertyன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் சொன்னதை விட ஔவையார் சொன்னது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடுமை இளமையில் வறுமை. சரிங்களா. பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்தியோதயாவுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான் கொண்டு வராங்க. தட் மீன்ஸ் இவங்க கொண்டு வரல, தி சஜஸ்டிங். ஓகே. இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லும்போது ஜெண்டர், ரிலீஜியன், ரீஜியன், கேஸ்ட், கிளாஸ் எல்லாமே, கம்யூனிட்டி எல்லாரையுமே வந்து அதாவது தே மஸ்ட் பி இன்க்ளூசிவ்லி, அதாவது வல்னரபிள்னு சொல்றதும் மார்ஜினலைஸ்டு செக்ஷன் சொல்றவங்க ஒதுக்கப்படாம எல்லாருக்குமே ஒரு growth வந்து இருக்கணுன்ற மெயின் சுப்ரீம் ஐடியாவோட தான் பிளானிங் ஆக்ஷன்ஸ் எல்லாமே செய்கிறாங்க. வில்லேஜ், ஸோ டீசென்ட்ரலைஸ்டு ஒன், வில்லேஜோடைய கல்ச்சராக இருக்கட்டும், சஸ்டனன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டெவலப்மெண்ட் ப்ராசஸில் முக்கியம் இல்லையா. ஸோ அதையுமே வந்து இன்டகிரேட்டடாக செய்கிறேன். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நிதி ஆயோகோடைய வாட் ஆர் ஆல் த திங்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு, ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறது, எஸ் வி கேன் சே இட் இஸ் ஆப்ஜெக்டிவ். அதில் இதுவும் இருக்குது சரிங்களா. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கிரேட்டஸ்ட் அசட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் தான். இவங்களுடைய வளர்ச்சின்றது முக்கியம் சரிங்களா. ஸோ இந்த ஒரு வெல்த் பீப்புள்ன்றது ஒரு அசட் மாதிரி, இவங்களுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக we have to do something இல்லையா. ஸோ அதுக்கான டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் தான் எஜுகேஷன், ஸ்கில்லிங், டெவலப்மெண்ட், எம்பவர்மெண்ட், அவங்களுடைய லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து ப்ரொடக்டிவாக, அதாவது எம்ப்ளாயபிலிட்டிஸ், தென் அவங்களே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஸ்கீம்ஸு. ஸோ இதெல்லாமே கூட சஜஸ்ட். பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஸோ நிதி ஆயோகோட இது பார்த்தீங்க அப்படின்னா பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்க மாதிரி தான் இருக்கும். என்னன்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இன்டு அ பீப்புள் டிரைவன் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட் இஸ் சிட்டிசன் தான் வந்து டிரைவர் ஆஃப் அ குட் கவர்னன்ஸ்னு சொல்கிறாங்க சரிங்களா. நம்மளோட இந்தியன் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் அக்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுடைய கவர்னன்ஸ்க்கு அப்போது பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே முக்கியம். கவர்னன்ஸோடைய டிரான்ஸ்பரன்சியாக இருக்கட்டும், கவுண்டபிளாக இருக்கட்டும், எல்லாமே நிதி ஆயோக் செக் பண்ணுறாங்க, நர்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். Sustainability. Maintain sustainability at the core of our planning and development process, building our ancient tradition of respect for the environment. சரிங்களா. இதில் எதனா புரியல, டவுட்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நித்தின்னு சொல்லும்போது யாரெல்லாம் அந்த நித்தியோடைய
அங்கமாக இருக்கிறாங்க. சரிங்களா? அததான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து சேர்மேன். யார் வந்து சேர்மேன் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். சரிங்களா? கவர்னிங் கவுன்சில்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் அண்ட் லியூட்டனன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து கவர்னிங் கவுன்சில். ரீஜனல் கவுன்சிலில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரையாரிட்டி டொமைன்ஸு, காமனாலிட்டிஸ், சாரி எப்படி சொல்கிறது, தே வில் செலக்ட் சம் பீப்புள், டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிடுவாங்க. யாருன்னா ரீஜனல் கவுன்சில்ஸ். தே மே தே மே பி அ பார்ட் ஆஃப் பாஸ்ட் பிளானிங் கமிஷன், யாராக வேணாலும் இருக்கலாம். இட் இஸ் நாட் அ ஸ்டேபிள் ஒன். ரீஜனல் கவுன்சில் அப்படின்றவங்க வந்து நான் உங்களுக்கு படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் இந்த ஆயோக் வில் பி ஆங்கர்ட் ஃப்ரம் ஸ்டேட் லெவல். சரிங்களா? ரீஜனல். த ரீஜனல் கவுன்சில்ஸ் கன்வீன்டு பை த பிரைம் மினிஸ்டர் ஃபார் ஐடென்டிஃபைடு ப்ரையாரிட்டி டொமைன்ஸ் பட் put under the joint leadership of related subgroups of states and central ministries. The regional council will have the following features. சரிங்களா? ஸ்பெசிஃபைட் டென்யூர்ஸ், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபைட் டென்யூர்ஸ் இருக்கும். மேண்டேட் டு எவால்வ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஓவர்சி இம்ப்ளிமெண்டேஷன், ஹெடட் பை ஒன் ஆஃப் த குரூப் சீஃப் மினிஸ்டர்ஸு. பார்த்தீங்கன்னா ஆன் அ ரொட்டேஷ்னல் பேசிஸ் சொல்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர்ன்றவங்க ரொட்டேஷ்னல் பேசிஸில் தே வில் ஹாவ் திஸ் ரீஜனல் கவுன்சில்ஸு வில் இன்க்ளூட் த அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு கீழே வச்சுக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் இன்வைட்டீஸ். சரிங்களா? ஸ்பெஷல் இன்வைட்டீஸ்னா தே வில் இன்வைட் சம் ஒன் ஸ்பெஷல் வித் அ டொமைன் நாலேஜ், டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள கூப்பிடுவாங்க. He was nominated by the Prime Minister. Prime Ministerோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் ஃபுல் டைம் ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம்வொர்க். அடிஷன் டு பிரைம் மினிஸ்டர் ஆஸ் இட்ஸ் சேர்மேன், யாரெல்லாம் பெர்மனெண்ட்டாக ஃபுல் டைமாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் சேர்பர்சன், அதாவது பிஎம் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மெம்பர்ஸ் வந்து ஆல் ஆஸ் ஃபுல் டைம் தான் இருப்பாங்க. பார்ட் டைம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 இருக்கலாம். From leading universities, research organizations and other relevant institutions in the ex officio capacity. Part-time members will be on a rotational basis. Permanent members வந்து permanent full time இருப்பாங்க. Part-time members பார்த்தீங்கன்னா rotational basisல இருப்பாங்க. maximum 2 பேர் தான் இருப்பாங்க. எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் ஆஃப் 4 மெம்பர்ஸ் இருக்கலாம் யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேருந்து. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டரோட நாமினேஷனில் தான் வந்திருப்பாங்க. சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் நித்தி ஆயோக் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஓடைய அப்பாயின்மெண்ட் படி தான் வந்திருக்கணும். அவங்களுக்கும் ஃபிக்ஸட் டென்யூர். ரேங்க் ஆஃப் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப், இந்த ரேங்க் ஆஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, செக்ரட்டேரியட் வந்து ஆஸ் டீம்டு நெசசரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி நிதி. இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்தது ஸ்பெஷலைஸ்டு விங்ஸ் ஆஃப் தி நிதி ஆயோக். நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு விங்ஸ் இருக்குது. விங்ஸ்னா ரெக்கன்னு அர்த்தம். இதுக்கு வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ரிசர்ச் விங்குன்னு சொல்லிட்டு இருக்கு, கன்சல்டன்சி விங்குன்னு இருக்கு, டீம் இந்தியா விங்குன்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? நிதி ஆயோக் will function in close cooperation, consultation and coordination with the ministries of the central government and state government, and implementing decisions will rest with them. சரிங்களா? எல்லாருடைய ஒன்றா இருந்து தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன விங்ஸில் உங்களுக்கு எதனா டவுட் இருக்கா? ரிசர்ச் விங்னா டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. கன்சல்டன்சி விங்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. டீம் இந்தியா விங் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேட் ஆர் மினிஸ்ட்ரி ஹஸ் அ கண்டினியூஸ் வாய்ஸ் அண்ட் ஸ்டேக் இன் த ஆயோக், on the whole team இந்தியான்னு சொல்கிறாங்க. டைரக்ட் கம்யூனிகேஷன் சேனல் பிட்வீன் ஸ்டேட் மினிஸ்ட்ரி அண்ட் ஆயோக் ஃபார் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் ஆஸ் த டெடிகேட்டட் லியேசன் இன்டர்ஃபேஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கல் ஆஃப் குட் கவர்னன்ஸ் சொல்கிறாங்க நித்தி ஆயோக். எப்படி அப்படின்னா, ஒரு குட் கவர்னன்ஸ்ன்னு சொல்லும்போது இட் இஸ் அட் த ரூட் ஆஃப் தி நேஷன்ஸ் வெல்த், கம்ஃபர்ட், ஹாப்பினஸ். இது மூணுமே வந்து நமக்கு விளைவிக்கிறது தான் நிதி ஆயோக். சரிங்களா? நிதி ஆயோக் will facilitate and empower the critical requirement of good governance, which is people centric, participative, collaborative, transparent and policy driven, directional and strategic input to development process focusing on deliverable outcomes. சரிங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. இது வந்து மேபி தே வில் ஆஸ்க் இன் யுவர் டிஎன்பிஎஸ்சி ஆர் யூபிஎஸ்சி வேர் எவர், பட் ஹியர் யூ ஹாவ் டு லிசன் திஸ் வெரி 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 கேர்ஃபுல்லி. ஹாவ் அ கீன் இயர் ஆன் யுவர் திங். சரிங்களா? என்ன அப்படின்னா, த டாக்குமெண்ட் அட் த எண்ட்
quotes from Chanakya to emphasize the importance and need of good governance. நித்தி ஆயோக் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா, அந்த டாக்குமெண்டோடைய எண்டில் சாணக்கியாவுடைய ஒரு கோட் இருக்கும் குட் கவர்னன்ஸ் பத்தி. அது என்ன கோட்டுன்னு சொல்லியும் கேட்கலாம், ஆர்எல்ஸ் யாருடைய கோட் நித்தி ஆயோக்கு கீழே வரும்னு கேட்கலாம், ஆர் இஸ் தேர் எனி கோட் ஆர் நாட் அப்படின்னும் கேட்கலாம். ஜஸ்ட் என்னுடைய இன்ஸ்டிங் சொல்லுது, ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இது முக்கியம்னு எம்ஃபசிஸ் பண்ணுறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, எ குட் கவர்னன்ஸ் இஸ் அட் த ரூட் ஆஃப் நேஷன்ஸ் வெல்த் கம்ஃபர்ட் அண்ட் ஹாப்பினஸ். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஜர் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் நிதி அப்படின்னு பார்க்க போகிறோம். மேஜர் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த நிதியில் பார்த்தீங்கன்னா 15-year விஷன், 7-year ஸ்ட்ராட்டஜி, 3-year ஆக்ஷன் அஜெண்டா இருக்குது. 3-year ஆக்ஷன் அஜெண்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பீரியட் ஆஃப் 2017 to 18லேருந்து 19 to 20 வரைக்கும். இது ஆக்சுவலி இட் ஹஸ் பீன் ஓவர். இது வந்து நடந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். தட் இஸ் டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் பை 2022. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, எனர்ஜி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஃப்ரெண்ட்லி மெஷர்ஸ் கொண்டு வர்றது, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், அண்ட் கிரியேஷன் ஆஃப் அ நேஷனல் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் ஃபவுண்டேஷன், ப்ரமோட் கவர்னன்ஸு, அண்ட் பார்த்தீங்கன்னா டேக்லிங் டேக்ஸ் எவேஷன், எக்ஸ்பேண்டிங் டேக்ஸ் பேஸ் அண்ட் சிம்பிளிஃபைங் டேக்ஸ் சிஸ்டம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து, அதாவது இன்னும் சொல்லப்போனால் இன்க்ளூசிவ் சொசைட்டி கொண்டு வரது, டெஃபிசிட் பார்த்தீங்கன்னா 0.9% கொண்டு வரது, ஏர் பொல்யூஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேக்கிள் பண்ணுறது, ட்ரீஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, வாட்டர் ரிசோர்ஸஸ், அஃபாரஸ்டேஷன். ஸோ இதெல்லாம் வந்து 3-year ஆக்ஷன் அஜெண்டாவில் இருந்துச்சு. 7-year ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிட்வீன் பை 2023க்குள்ளே 3 trillion எக்கனாமின்னு இருந்துச்சு. இப்போ 5 trillion எக்கனாமி சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னதுன்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இட் இஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் நியூ இந்தியா அட் 75 அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் நியூ இந்தியா அட் 75. ஸோ இட் இஸ் பீயிங் அ வெரி ஃப்ரீக்வெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜன் அந்தோலன், மாஸ் மூமெண்ட், ஓகேங்களா? இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்க்ளூஷன், கவர்னன்ஸ், இந்த 4 செக்ஷன்ஸ்லாம் வந்து 41 ஏரியாஸாக வந்து இதுவாகிட்டுருக்கு. டிரைவர்ஸ்ன்னு சொல்லும்போது இன்ஜின்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். என்னென்னா ஃபார்மரோடைய இன்கம், அப்கிரேடிங் சயின்ஸ் அண்ட் டெக்கு, இனோவேஷன் ஈகோசிஸ்டம், ப்ரொமோட்டிங் சன்ரைட் செக்டார் லைக் ஃபன் டெக், டூரிசம், இதுக்கெலாம் வந்து டிரைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் டிரைவர்னால் வந்து ஆட்டோ டிரைவர் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க, எக்கனாமிக் டிரைவர்ஸு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது நம்மளுடைய ஈஸ் ஆஃப் லிவிங், ஸோ இந்தியன் பிஸ்னஸஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறது, ஃபிசிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ். இன்க்ளூஷன் சொல்லும்போது எல்லாருக்குமே சரிசமமாக கிடைக்கணும், ஹெல்த், எஜுகேஷன், மெயின் ஸ்ட்ரீமிங் ஆஃப் ட்ரெடிஷ்னலி மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், இதெல்லாமே இது ஈக்குவலைஸ்டாக கிடைக்கணும். கவர்னன்ஸ்ன்னு சொல்லும்போது டெவலப் இன்டு ஹவு த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் பி ஸ்ட்ரீம்லைன் அண்ட் ப்ராசஸ் ஆப்டிமைஸ்டு டு அச்சீவ் பெட்டர் டெவலப்மெண்டல் அவுட்கம். ஸோ கவர்னன்ஸ் இதெல்லாம் வந்து இட் ஹாஸ் பின் என்ஹான்ஸ்டு. பட் இருந்தாலும் 3 இயர்ஸில் இன்னும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணப்படணும்னு சொல்லிட்டு ஆக்ஷன் அஜெண்டா 7-year ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நியூ இந்தியா வில் ப்ரொவைட் அ சாலிட் ஃபவுண்டேஷன் ஃபார் க்ளீன், இன்க்ளூசிவ், சஸ்டைன் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத் ஃபார் த நெக்ஸ்ட் 3 decades. இதுதான் நித்தி ஆயோகோடைய ரெக்கமெண்டேஷன் டாக்குமெண்ட்ஸில். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஒரு ஃபோர் டைப், அதாவது டிரைவர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்க்ளூஷன், கவர்னன்ஸ், இதுக்கு கீழே 41 ஏரியாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் நியூ இந்தியா அட் 75. சரிங்களா? ஸோ கவர்னன்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதில் ஒரு கவர்னன்ஸ்ன்றதும் ஒரு பார்ட் இருக்குது. கவர்னன்ஸ் இஸ் நத்திங் பட் த ப்ராசஸ் பை விச் ஹவு தே ஆர் ரெகுலேட்டிங் ஆர் இம்ப்ளிமெண்டிங். அதாவது கவர்னன்ஸ்ன்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் த பாலிசிஸ் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே மக்களை போய் சேருதா? த பிரிட்ஜ், அவங்க ஒரு பாலமாக அமையணும். சரிங்களா? மக்களுக்கும் நலத்திட்டங்களுக்கும் இடையான ஒரு பாலமாக அமைய வேண்டும். டெவலப்மெண்டல் அவுட்கம்ஸ்க்கெல்லாம் அது பேர் தான் கவர்னன்ஸ். ஓகேங்களா? ஸோ தே மஸ்ட் ஆக்ட் இன் அக்கார்டிங்லி. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா COVID-19லேயும் இது வந்து நிதி ஆயோக் அட்ஜஸ்டிங்காக இருந்திருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு COVID-19 பேண்டமிக் ரியலி ஒரு கிரேட் டிப்ரெஷன் இதெல்லாமே கொண்டு வந்திருக்கு. ஸோ நிதி ஆயோக் விஷயங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க.
பட் ஆனால் நம்ம கவர்மெண்ட் வந்து 20 lakh க்ரோர்ஸ்க்கு வந்து பேக்கேஜஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க 10% ஆஃப் அவர் ஜிடிபி. இது வந்து என்னெல்லாம் டச் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இஸ், பேங்கிங் பிசைட்ஸ் பிளஜிங் ஃபார் மேஜர் ரெஃபார்ம்ஸ் இன் செவரல் செக்டார்ஸ். சரிங்களா? ட்ரேட் டெஃபிசிட் இது பண்ணுறதுக்காகவும், கோவிட்-19 அதனால் பாதிக்கப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே இது தூக்கி விடுறதுக்கும், assemble in India or make in India, pan India supply chainனா within India. ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் எக்கனாமி, இதெல்லாமே வந்து a proposal of the நிதி ஆயோக் with an eye on India's commitment towards checking climate change. இதெல்லாம் வந்து இருக்கு. சரிங்களா? கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் டுவர்ட்ஸ் பிளக் அண்ட் ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அதாவது கவர்மெண்ட் வந்து they must have to liberalize the market and ease to do the business. எந்தெந்த செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் மிஷினரி, மொபைல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, pharmaceuticals, textiles and garments, furniture, footwear, air conditioners. ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ்க்கெல்லாமே வந்து it is very need or necessary for the market to play a major role. சரிங்களா? ஸோ நிதி ஆயோக் இஸ் பீயிங் ஃபங்க்ஷனிங் ஆல் அரவுண்ட். ஓகேயா? ஸோ உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நிதி ஆயோக்கில் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ டவுட் இருந்ததுன்னா இப்போவே கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சப்ஸ்கிரைப், ஷேர் மை வீடியோஸ், subscribe to my channel, comment if you have any doubts. Thank you.